சென்டமாம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு முக்கியமான இலக்கண விதி இப்ப பார்க்க போறோம். திருவளர் செல்வன் மற்றும் திருவளர் செல்வி, அதே போன்று திருநிறை செல்வன் மற்றும் திருநிறை செல்வி, இது போன்ற சொற்கள்ல பாத்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் மிகவே கூடாது. சரிங்களா? ஏன் மிக கூடாது அப்படின்னா, இது வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிக கூடாதுங்கிறது மிக மிக முக்கியமான விதி. பல்வேறு திருமண அழைப்புதல்களை நீங்க பார்த்திருப்பீங்க. திருவளர் செல்வி அப்படின்னு எச்சு போட்டும் திருநிறை செல்வி அப்படின்னு எச்சு போட்டும் தான் அதுல எழுதியிருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏனென்று சொன்னால் இது வினைத்தொகை எப்படின்னா, திரு வளர்ந்த செல்வன், திரு வளர்கின்ற செல்வன், திரு வளரும் செல்வன் அப்படின்னு சொல்லி 3 காலங்களையும் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான சொல்லாக இருப்பதால் இது ஒரு வினைத்தொகையாக இருக்கிறது. சரிங்களா? இந்த வினைத்தொகையில இச்சி அதாவது வல்லினம் என்பது வராது. ஆகவே நீங்களும் இனிமேல் இது மாதிரி எழுதும் பொழுது கண்டிப்பாக வல்லின எழுத்துக்களை இதில் பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.